ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 26. இன்றைக்கி ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்மளுடைய இன்னொரு என்ட்ரி ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. அதாவது ஷார்ட்ஸ் எடுக்கான இன்னொரு ட்ரேட் எடுத்துருக்கலாம், மிஸ் ஆகிடுச்சு. சரி, லாஸ் ஏன் ஆச்சு, என்ட்ரி ஏன் மிஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் கோல்டில் நெக்ஸ்ட் நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அதாவது நம்ம கோல்டுடைய ரிவ்யூவும் கேட்டிருந்தீங்க. கோல்டோட ரிவ்யூ சொன்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்குது சார் அப்படின்னு. சரி, ஃபஸ்ட் நம்ம லாஸஸ் ஏன் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம், ஏன் என்ட்ரி எடுத்து அந்த இடத்துல அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போது நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்னிங்லேயே உங்களுக்கு அந்த பெரிய கேப் டவுனு கண்டினியூ ஃபஸ்ட்டு ரெட் கேனில் வந்து பேக் டு பேக் வந்து இங்கே இந்த இடத்துல ட்ராவல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பாயிண்ட் ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட் வந்து க்ளோசிங் கொடுத்துச்சு. இதுக்கப்புறம் கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ரைட். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் மேலே போகணும்னா ப்ரைஸ் நேரத்தில் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகணும், ஒரு டபிள்யூ பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் ரிவர்ஸ் ஆனால் தான் நம்ம வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி பிரேக் அவுட்டும் கொடுத்துச்சு. ஸோ ரீடெஸ்ட்டும் ஆச்சு. ரீடெஸ்ட்டில் நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஸோ ரீடெஸ்ட் என்ட்ரி எடுத்தோம். 1:1.5 போச்சு. நம்மளுடைய டார்கெட் வந்து ரீச் ஆகலை. அந்த இடத்துல ஏன் டார்கெட் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆன இடம் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை ரியாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே வரும் நம்மளுடைய வியூ இருந்தது. ஆனால் இங்கேயே வந்து பேட்டர்ன் வந்துருச்சு. இந்த இடத்துல பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு ஒரு பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்துச்சு. நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இங்கேயே கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். ஓகே, ஸோ இன்றைக்கி லாஸ் ஆனது ரீசன் என்னன்னா, நம்ம இடத்துல என்ட்ரி எடுத்துக்கான ரீசனு ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதனால் எடுத்தோம். செல் என்ட்ரி ஏன் எடுக்கல சார் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் என்ட்ரி பிரேக் டவுன் ஆகிட்டு ஸோ ரீடெஸ்ட்டும் ஆகிடுச்சு. ரீடெஸ்ட் அடுத்த இடத்துல ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. நான் வந்து என்ட்ரி எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் நான் வெளியே சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்கு, நான் கவனிக்கல. ஆனால் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுடைய என்ட்ரி இது அவங்களோட டார்கெட். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டார்கெட் வந்து புக் பண்ணிவிட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வீடியோ இங்கே இருக்கா மாற்றிக்கிறேன். அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டும், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எங்கள் என்ட்ரி 24,798 என்ட்ரி போட்டிருக்காங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,672 வந்து டார்கெட்டை கொடுத்துருக்காங்க. 672 கிட்ட வந்துடுச்சு அவங்களுக்கு. அந்த ஏன்னா சப்போர்ட் ஜோனில் டார்கெட் வச்சுருக்காங்க அவங்க, ரைட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஷார்ட் சைடு என்ட்ரி எடுத்தது தான் ப்ராஃபிட் நல்லா கொடுத்துருக்கும். ஆனால் வந்து நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருப்பணும் இல்லையா தெரியாது மேபி. ஏன்னா என்னுடைய வியூ என்ன, இந்த ஆல்மோஸ்ட் 220 210 பாயிண்ட் மேலே மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மூமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 280 பாயிண்ட் நிஃப்டி 50ல் 280 பாயிண்ட் பெரிய மூமெண்டம் இது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஆக்சுவலாக ஆயிருந்தால் கூட இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருப்போனா இல்லையான்னு தெரியாது. ஆனால் செட்டப் நல்லா அமைஞ்சிருக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50ல் இன்றைக்கி என்னுடைய லாஸையும் வீடியோ புக் பண்ணி போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் வந்தது மட்டும் வீடியோ போட்டிருக்கேன், லாஸ் வந்து வீடியோ போடல அப்படின்னு. ஆக்சுவலாக நான் லாஸ் பற்றியே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். புதுசாக வந்தவங்க வந்து நீங்கள் ப்ராஃபிட் வந்தால் தான் உங்களுடைய வீடியோவில் போட்டிங்க, லாஸ் பற்றி ஏன் சார் வீடியோ போட மாட்டேங்க. லாஸ் வந்து இந்த மாதிரி ரீசனுக்காக தான் லாஸ் ஆச்சு ஃப்ரெண்ட், வேறு எதுவும் கிடையாது. ஸோ லாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிச்சிருக்கு நம்புகிறேன். சரி, கோல்டுடைய வியூவையும் கொஞ்சம் ஷேர் பண்ணால் பெட்டராங்க சார். எங்கே மூவ்மெண்ட் ஆகும், நம்ம என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் கோல்டில் அப்படின்னு. கோல்டுலேயும் உங்களுடைய பிளானை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் ட்ரேடிங் வியூலேருந்து வரேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ரேடிங் வியூவோடைய பிளாட்ஃபார்ம். இது 5 மினிட்ஸ் சார்ட். இது கோல்டு. ஓகே, ஃபைவ் மினிட்ஸ் போயிடலாம். ஆக்சுவலாக நேற்று நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் எத்தனை பேர் வந்து இருந்திருந்தீங்க, உங்களுடைய கோல்டெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அதில் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்து யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகே, நேற்று சப்போர்ட் ஸோ இந்த சப்போர்ட் லைன் கிட்ட ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆச்சு. இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளானை எடுத்துருந்தோம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவராலாக வந்து ஒரு புல்லிஷில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து கோல்டு வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ ஸ்டில் வந்து இன்னமும் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு புல்லிஷ் கொடுத்துருக்காங்க. மூமெண்டம் பார்த்திங்கன்னா ஒரு போலில் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இதில் வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். நீங்கள்
பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் அப்படின்னா இன்னொரு டபிள்யூ பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா திரும்ப வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். உங்களுக்கு இந்த டார்கெட்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஆனால் என்றைக்கு என்ன அப்படின்னு தெரியாது. எவ்ரி நீங்கள் ஒரு பிரேக் அவுட்டில் இங்கே பிரேக் அவுட்டில் கூட தான் உங்களுக்கு 1:2 இங்கே கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இங்கேயே வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ கோல்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக கோல்டு வியூ வந்து நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் கொடுத்தா பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வரதுக்குள்ள ஒன்று டார்கெட் மேலே மூவ் ஆகிட்டு இருக்கும், இதில் பேட்டர்ன் நம்ம கீழே வந்திருக்கலாம். ஸோ பேட்டர்ன் அமைஞ்சு உங்களுக்கு பிரேக் அவுட் நடந்தால் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள், டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த கோல்டு வியூ உங்களுக்கு தேவைப்பட்டும் கோல்டோ இல்லை க்ரூட் ஆயிலோ இல்லை நேச்சுரல் கேஸ் உங்களுக்கு ஈவினிங் மார்க்கெட்டுடைய வியூஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட்டில் தெரிவிங்க. மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் யார் எதனோட வியூ தெரிவிக்காங்களோ ஒரு மார்க்கெட் 1 hour பிஃபோரோ மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக உங்களுக்கு அப்டேட் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க ட்ரை பண்ண பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோக்கு எத்தனை கமெண்ட்ஸ் லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 150 லைக்ஸும் ஒரு கமெண்ட் ஒரு 50 கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த வியூஸை ஒரு 5 minutes முன்னாடி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.